ஹாய்ங்க. பாண்டிச்சேரியோட ஃபுல் வீடியோ தான் இது. அதாவது ஒன் டே ட்ரிப் தாங்க. நாங்கள் வந்து சாட்டர்டே நைட் போயிருந்தோம். சண்டே ஃபுல்லாக இருந்துட்டு சண்டே நைட் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டோம். இப்போ வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சண்டே மார்க்கெட் அன்னைக்கு நாங்கள் சண்டே தானே போயிருந்தோம். அதனால் சண்டே மார்க்கெட் ரோடு இது ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் போட்டிருக்காங்க. போகிற வழியிலேயே வந்து நாங்கள் ஒரு இளநீ குடிச்சிட்டோம். வெயில் பயங்கரமான வெயில். காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாகவே அந்த ரோடு ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் இருக்கும். இளநீ குடிச்சிட்டோம். இளநீ ரொம்ப வித்தியாசமாக அந்த சைடு கட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊர் மாதிரி ஃபுல்லாக வந்து வெட்டாமல் சைட்லேருந்து கட் பண்ணியிருந்தாங்க. குடிச்சு முடிச்சுட்டு ஆப்போசிட்டில் ஒரு பேக்கரியில் அப்படியே சுட சுட பன் ரெடி ஆகிட்டு இருந்துச்சுங்க. அது க்ரீம் ஸ்மெல் அப்படியே பட்டரும் அந்த பன் ஸ்மெல்லும் இழுத்துச்சு. சரி ஓகே போய் என்ன போடுறாங்கன்னு கேட்டு வாங்கிடலாம் அப்படின்னு போய் கேட்டோம். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லைக்கா எல்லாமே வந்து மாடியில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஸ்மெல்னு சொல்ல முடியாது, எல்லாமே அப்படி தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக தான் இன்றைக்கி போட்டிருக்கிறது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க. நாங்கள் பன் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்களும் அந்த ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. காலைல ஒரு 10 o'clock இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரியான வெயில், ஆனால் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஏகப்பட்ட கடை இருந்துச்சு. நமக்கு என்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன கடை காமிக்கிறேன், எப்படி போகணும் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கார் வந்து நீங்கள் காரில் போனாலும் சரி, இல்லை பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாமே வந்து நமக்கு பக்கமாக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அங்கே போயிட்டு அங்கேருந்து நியர்பையில் தான் இருக்கும். ரொம்ப தூரம் நம்ம அலையிற மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து கூட நீங்கள் ஆட்டோ எதுனா எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஷாப்பிங் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரீட் வாங்க. இல்லைனா வந்து யூஸ்வலாக நீங்கள் நம்ம எப்படி சுற்றி பார்ப்போமோ அதே மாதிரி பீச் அந்த மாதிரி மெத்தடும் போயிட்டு கூட வரலாம். நாங்கள் பெருசாக பீச் போவோம், இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போவோம், அவ்வளோதாங்க. இது ஃபுல்லாகவே விற்பாங்க. எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்கும். காலையில் வந்து ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நைட் வரைக்கும் ஃபுல்லாகவே ரோட்டில் எல்லாமே கிடைக்கும். நாங்கள் வந்து மொட்டை வெயிலில் நொந்துட்டோம், அந்தளவுக்கு இருந்துச்சு. ஆனாலும் ஷாப்பிங் பண்ணும்போது எங்களுக்கு பெருசாக அந்த வெயிலெலாம் தெரில. இந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மார்க்கெட்டில் வரவங்களுக்காக இந்த டீம் சார்பாக நாங்கள் வந்து தண்ணி ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னா ரொம்ப இதாக இருந்துச்சு, ஆசையாக இருந்துச்சு. பரவாயில்ல, இப்படி ஜனங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த வெயிலில் இருந்து நம்ம சுற்றி அடிச்சுட்டு வரும்போது தான் இங்கே ஒரு தண்ணி கிடைக்காதா ஒரு கிளாஸ் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் வந்து ஒருத்தவங்க வச்சுருக்காங்கன்னா அது வந்து ரொம்ப அவங்கள பாராட்ட வேண்டிய விஷயம். எந்த சைடு பார்த்தாலும் உங்களுக்கு ஷாப்பிங் தாங்க. இந்த கேபிஎஸ்ன்ற கடையில் தான் இவருக்கு ரெகுலராக ட்ரெஸ் எடுப்போம். ரெகுலரானால் அங்கே எப்போ போகிறோமோ அப்போல்லாம் எடுப்போம். அதே மாதிரி அவருக்கு ஷர்ட் எதுனா பிடிச்சிருக்குன்னா எடுப்பா அப்படின்னு. தலைவருக்கு இந்த டைம் ஒன்றும் பெருசாக அதில் அபிப்பிராயம் இல்லை. ஒரு டைமும் 4 ஷர்ட் 5 ஷர்ட் எடுப்பார். இந்த டைம் வந்து எனக்கு வேண்டாம், ஒன்று போதும் அப்படின்ட்டார். இந்த 2லையுமே ஒன்று தான் எடுத்தார். அந்த ப்ளூ மட்டும் தான் எடுத்தாங்க. சரி போட்டு பாருப்பா, அப்பாவது கரெக்டாக இருக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னேன். ஆனால் போட்டு பார்த்தாரு, கொஞ்சம் கூட அவருக்கு ஃபிட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் தான் நான் சொன்னேன், எப்படியும் ஒரு 3-4 மந்த்து தான் வருது, ஒன்று இவர் பெருசாகிடுறாரு, இல்லை சட்டை சின்னதாகிடுது, சுருங்கிடுது. அதனால் வந்து நான் என்ன சொன்னேன், ஒன்று மட்டும் எடுத்துக்கப்பா, இல்லைனா நல்ல ஷர்ட்டாக வந்து உனக்கு பிடிச்சிருந்தா நீ வேறு எடுத்துக்கோ அப்படின்னா, ஷர்ட் நிறையா இருக்குது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டார். வந்ததுக்காக இந்த ஒன்று தான் எடுத்தோம். 250 ஆச்சு. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கலெக்ஷன் இருக்கும். இவங்க எப்போவுமே வந்து கொஞ்சம் அந்த கட்டில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கட்டிலில் வந்து கொஞ்சம் ஆஃபர் பீசஸ்லாம் வந்து ஈவினிங் டைமில் போடுவாங்க. இப்போ வெயில் இருக்கனால போடலை. நானே வந்து கடைக்குள்ளே போய் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எப்படியும் ஆஃபர் தான் போடுவீங்க, நான் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கேன், அதனால் எனக்கு இப்போ காமிங்க அப்படின்போது அவங்களே எடுத்து காமிச்சிட்டாங்க. அதில் நான் ஒரு 2-3 பீஸ் செலக்ட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருந்துச்சு, வச்சு கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன் டாப்ஸு. இந்த டாப்ஸ் வந்து 300 rupees ஒரு டாப்ஸ் வரும். எல்லா சைஸுமே இருக்குது, பட் ஓகே தான் வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா அது கரெக்டாக சொல்ல மாட்றாங்க, ஆஃபர்ன்றாங்க, என்னவோ தெரில. ஆனால் ஓகே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதுக்காக நானும் எடுத்துகிறேன். சில பீஸ் வந்து என்னென்னா அவங்க பொம்மைக்கு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரையல் போடுற அந்த பீசஸ்ஸு. அதனால் அது கொஞ்சம் வெயிலில் வைக்கிறனால ஃபேட் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. சரி நான் செக் பண்ணி தான் பார்த்து வாங்கினேன். அது முடிச்ச கையோடையே கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஜூஸ் ஷாப் இருந்துச்சு. அங்கேயே வந்து ஜூஸும் குடிச்சிட்டோம். அங்கேயே நிறைய வந்து ஃபாரினர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களையெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு இந்த பக்கம் ஜூஸ் கேட்டால் எப்படி கொடுக்குறாங்க, என்னடா தர்பூசணி இதில் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு தர்பூசணி பயங்கர ரேட், ரொம்ப கம்மிங்க அந்த ஊரில். அது எவ்வளோன்றதை நான் அடுத்த இதே வீடியோவில் எண்டில் சொல்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். குடிச்சு முடித்தோடனே அதே கையிலேயே வந்து ஒரு பழத்தில் எவ்வளோ ஜூஸ் வந்திருக்குமோ அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ரா ஜூஸஸும் நமக்கு அந்த மாதிரி கப்பில் கொடுத்துட்றாங்க. நம்ம அதை குடிச்சு முடிச்சோன்னா அதையும் குடிச்சிக்கலாம். அதை முடித்தோடனே இவருக்கு வந்து அத்தர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சைடு பர்ஃப்யூம்ஸ் பார்த்துட்டு இருந்தார். நான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா 100 ரூபாய்க்கு டாப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதுலேயும் ஏகப்பட்ட பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. 100 ரூபான்னு சொல்லிட்டு இவர் கையில் வச்சுருக்காரு பாருங்க. இந்த டாப்ஸ்லாம் 100 ரூபா தான். இந்த பக்கம் வந்து இவரும் அத்தர் வாங்கிட்டு இருந்தார். நானும் பார்த்தேன். எனக்கு இதில் பெருசாக உடன்பாடு இல்லைங்க, ஏன்னா ரொம்ப தலைவலி வந்துடும். அவருக்கு பிடிச்சிருக்கு, சரி வாங்கிக்கிட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அவர் எப்போ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா வாங்கிட்டே இருப்பார். அத்தனை இருக்குது வீட்டில், ஆனால் எதுக்குன்னு தான் எனக்கும் தெரில.
சரி பரவாயில்ல, பிள்ளை ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிட்டோம் 2 பாட்டில். ஒரு பாட்டில் வந்து எடுத்தோம்னா 60 ருபீஸ் சொன்னாங்க, 2 எடுத்தோம்னா 100 சொன்னாங்க. இந்த 2 பாட்டிலும் 100 ருபீஸு. அதை வாங்கி முடிச்சோடனே கேக்டஸ் வாங்குவோம் அப்படின்னு அடுத்து சொன்னார். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம எப்போவுமே தண்ணி ஊற்றுறதே இல்லை செடிக்கு. தண்ணி ஊற்றுறதுனா இருக்கும்போது ஊற்றுறோம், ஆள் இல்லைனா வந்து எங்களுக்கு செடி வாடிடுது. இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் நல்லா பராமரிக்கிறோம். அதனால் இவர் சொன்னார், இல்லை நமக்கு இந்த மாதிரி செடி தான் லாய்க்கு, 10 நாள் நம்ம வச்சுட்டு போனாலும் அது காயாது, தண்ணியும் தேவைப்படாது அப்படின்னாரு. சரி குழந்தை ஆசைப்படுது வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கேக்டஸில் பூ வச்சு நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். நார்மலாக நம்ம ஏரியாவில் இருக்க சப்பாத்தி கல்லியில் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி வந்து இதில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை பார்த்து முடிச்சோன்னே இங்கிட்டு பார்த்தா உடஞ்ச ஜாமான்லாம் போட்டிருக்காங்க. என்னப்பா பழைய இரும்பு ஜாமான்லாம் போட்டிருக்காங்கன்னு போது நிறைய மோட்டார்ஸு அது இதுன்னு அதுலேருந்து நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குது. அதை வாங்கவும் நிறைய கூட்டம் இருக்காங்க. நாங்கள் ஒரு வழியாக அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பார்த்து காரை நோக்கி கிளம்பிட்டோங்க. அப்புறம் பீச் தான் எடுத்து போகலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் பார்த்தா காரில் தான் தெரியுது, இந்த மலிவுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, 7 கிலோ 100 ரூபாயாம் தர்பூசணி. 7 கிலோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 பழம் நிற்கிது. நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து அவர் கரெக்டாக தான் கொடுக்குறாரா என்ன ஏதுன்றதுக்காக நோட் பண்ணேன். அந்த அண்ணா கொடுத்துட்டு இருந்தார் இதுக்கு முன்னாடி வாங்கினவருக்கு. போனோன்னே எப்போவுமே அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டேன், யோசித்து கேட்பேன், ஏன் வந்து இவ்வளோ சீப்பாக கொடுக்குறீங்க, எங்கே வாங்குறீங்க, இல்லை நீங்கள் தான் விளைவிக்கிறீங்களா அப்படி கேட்பேன். அந்த அண்ணா சொன்னார் அதே மாதிரி. ஏன்னா ஆச்சரியம் என்னன்னாங்க, நான் சென்னையில் வந்து தர்பூசணி வாங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி என் வீடியோ ஃபாலோ பண்ணால் தெரியும், தர்பூசணிக்கும் பலாப்பழத்துக்கும் எனக்கு ஆகவே ஆகாது. தர்பூஸ் வந்து ஒன்று டேஸ்ட் இல்லாமல் போயிடும், பலாப்பழம் வந்து தனியாக போயிடும். அது என்ன தான் தெரில, நான் வாங்கி வந்த வரம். இங்கே பார்த்தோன்னே தான் தெரிஞ்சு 7 கிலோ அப்படின் போது ஏன்னா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லைம்மா நாங்கள் தாம்மா இதை விளைவிக்கிறோம், நம்மக்கிட்ட தோட்டம் இருக்குது அதனால தாம்மா அப்படின்னாரு. அப்புறம் நான் கேட்டேன், நான் இதில் ஜெப்டோவில் வாங்குறேங்க, எனக்கு 1 கிலோ அதாவது 2.5 to 3.5 கிலோ பழம் வந்து 90 ரூபா வருது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும், 2 to 3 இல்லை 1.5 to 3 இந்த கிலோக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா 90 ரூபா வருது. எப்படா இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். சரி ஃபேமிலிஸில் நிறைய பேர் இருக்காங்களே, அத்தை வீட்டுக்கு அங்கே கொடுப்போம், இங்கே அண்ணா வரும் கூட வந்திருக்காங்க, அண்ணாவுக்கும் கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், 150க்காக கொடுங்கண்ணா அப்படின்னேன். 150 கிட்டத்தட்ட ஒரு 8 பழம் பக்கம் நின்றுச்சுங்க. அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்கார், இது மாதிரி நீங்கள் எப்போ வந்தாலும் வாங்க, இங்கே தான் கடை இருக்குது, நீங்கள் வரும்போது சொல்லி வாங்க அப்படின்றாரு. நான் சொன்னேன், நீங்கள் வந்து சீசனுக்காக இப்போ கம்மியாக கொடுக்குறீங்களா என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸும் அவர்கிட்ட கேட்டேன். ஆனால் எப்போவுமே சீசன் இருக்குன்னு சொல்ல முடியாது, அது நமக்கே தெரியுங்க. சீசன் வந்து இருக்கும்போது தான் யூஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம். இப்போ தான் தெரியுது ஏன் வந்து அந்த ஜூஸ் கடையில் அவ்வளோ பெருசு கொடுத்தாங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஜூஸே வந்து 40-50 ருபீஸு. நம்ம ஊரில் ஒரு டம்ளர் 40-50 வரும், இங்கே வந்து ஒரு பழமே கொடுக்குறாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இன்னும் சீப்பாக இருக்குது. அதான் 7 கிலோ வந்து 100 ரூபா, 8 பழம் கிட்டத்தட்ட நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த வழியாக வந்தவங்க எல்லாருமே நின்று வாங்கினாங்க. நானும் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வாங்கிட்டேன். வாங்கி வண்டியில் வச்சுட்டு உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி பை இருக்குங்க. நீங்கள் மேப் போட்டால் கூட தெரியும். ஈஸி பைக்கு ஆப்போசிட்லேயே இந்த அண்ணா நிற்பாராமா. எப்போவுமே இங்கே தான் இருப்பேன் அப்படின்னாரு. இல்லைனா என்னை வந்து கேட்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க, அவர் சொன்னதை நான் சொல்லிட்டேங்க. அதை முடிச்ச கையோடய ரூம் போயிடலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அடுத்து பீச் தான் நம்ம போகிறோம். இல்லை சாப்பிட போகணும்ல, சாப்பிட மறந்துட்டேங்க. சாப்பிட்றதுக்கு எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு பெரிய சம்பவம். இது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா அரேபியன் மண்டி அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சுங்க. உள்ளே போய் பார்த்தா கூட்டம் கால் வைக்கவே முடியல. இது வந்து ஏன்னா அண்ணா வந்து இந்த அண்ணா இருக்காங்க பார்த்திங்களா, இந்த அண்ணா வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து பசங்களோட வரும்போது சாப்பிட்டோமா, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால தான் அப்படின்னாரு. சரி நம்மளும் மண்டி ட்ரை பண்ணலையே, எப்படி இருக்கும்னு தெரிலன்னு போய் பார்த்தா திருப்பதியில் அடைச்சி வச்ச மாதிரி ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சுட்டாங்கங்க. இந்த ரூமில் நம்ம ஒரு 20 பேர், அந்த ரூமில் ஒரு 20 பேர்னு போட்டு. ஆனால் ஒரு நல்ல கான்செப்ட் இது. என்னென்னா சேர் டேபிள் போடுற இடம் மிச்சம், செலவு மிச்சம். கீழே ஒரு இது பிளாங்கெட் போட்டுறாங்க, பிளாங்கெட் மேலே வந்து அந்த கார்பெட் மேலே உட்கார வச்சிட்றாங்க. கச்சன்னு உள்ளே அடிச்சு வச்சு 6 ஏசி ஓடுது உள்ளே. ஆனாலும் வந்து பயங்கர ஒரு உப்புசம், அப்படியே வெயில் அடித்து நகர்த்தி எடுத்துருச்சு. ஆனாலும் சரி இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளும் வந்துட்டோமே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக இது பண்ணோம். இது வந்து ஒரு ஃப்ளோர், இதே மாதிரி 3 ஃப்ளோர் வச்சுருக்காங்க. இது மெயின்லேயே இருந்துச்சு ஹோட்டல். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வெயிட் பண்ணதுக்கு ஒரு தரமான ஃபுட்டுன்னு தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நின்னோம். ஒரு வழியாக எங்களுக்கும் இடம் கிடச்சிச்சு. ஒரு சீட்டு அப்படியே இடிச்சுக்கிட்டு உட்கார்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. என்ன பண்ணுறது, சரி ஓகே கிடச்சதை சாப்பிடுவோம் அப்படின்னு நாங்களும் போய் உட்காந்துட்டோம். பாருங்கள் இதில் உங்களுக்கு காமிச்சிங்கன்னா தெரியும். ஃபுல் லெக் மண்டி வந்து 1003 மிக்சடு, அதாவது இந்த சிக்கன் மட்டன் ப்ரான் எல்லாமே மிக்ஸ்டு வந்து 1200. நாங்கள் வந்து மிக்சடு தாங்க கேட்டோம். சரி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். சில பேருக்கு மட்டன், சில பேருக்கு சிக்கன், சில பேருக்கு ப்ரான் அந்த மாதிரி பிடிக்கும். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வாங்கிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டோம். இதை பார்த்திங்கன்னா இப்போ சிக்கனும் மட்டனும் வந்து இதில் வச்சுருக்காங்க. இது பாருங்கள் 1200 பீஸ் வந்து அவ்வளோதான். ஆனால் வந்துட்டு ஃபுட்டு வந்து ரைஸ் வந்து நம்ம அன்லிமிட்டட் தான். இதில் ஒரு பீஸ் வந்து ப்ரானும் மட்டனும் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே சேர்த்து 1200. ஆனால் ஃபுட்டு மட்டும், ரைஸ் மட்டும் நீங்கள் எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம். அந்த பீசஸ் இனிமேல் கொடுக்க மாட்டாங்க. ரைஸ் மட்டும் அன்லிமிட்டட், நீங்கள் எவ்வளோ டைம் வேணால் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் என்னென்னா அன்றைக்கி நம்ம போனது வீக்கெண்ட், அதனால் செம்ம கூட்டம், கண்டிப்பாக நின்று சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு.
நீங்கள் வீக் டேஸில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் இருக்கும்னு அண்ணா சொன்னார். நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேம்மா, இவ்வளோ கூட்டம்லாம் இல்லைம்மா அப்படின்னாரு. ஆனால் நாங்கள் சாப்பிடவே நிறைய இடம் காலி ஆகிடுச்சுங்க. நிறைய பேர் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட்டம் கம்மியாயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமே வந்துட்டு ஒரு கிரேப் பல்ப்பி வாங்கி குடிச்சிட்டோம். இதில் வந்து இந்த கிரேப்போட பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பல்ப் அப்படியே முழுசாக போட்டிருப்பாங்க. இது நான் இந்த ஊரில் தான் ட்ரை பண்ணுறேன். இந்த ஊர்லனா இந்த செஞ்சி, இந்த பாண்டிச்சேரி, இந்த மாதிரி ஏரியாஸில், அதுவும் இந்த முஸ்லீம்ஸ் கடையில் தான் நான் ட்ரை பண்ணுறேன். உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே திராட்சை நம்ம முழுசாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தோலும் சீடும் எடுத்துகிட்டு அப்படியே அந்த பல்ப்பி மட்டும் போட்டிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். 14 நினைக்கிறேன். அது முடித்த உடனே வந்து பில் பே பண்ணிட்டோம். பில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1428 வந்துச்சு. டேக்ஸு அப்புறம் இந்த ஜூஸு எல்லாமே சேர்த்து. வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கியிருந்தோம். அதை முடிச்சுட்டு ஃபுட்டுக்கு பே பண்ணிட்டு திருப்பி காருக்கு வந்தாச்சு. நல்ல ஒரு தரமான ரைஸ், நிஜமாக சொல்லணும். சூப்பரான ரைஸ், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த மண்டி, நல்லா இருந்துச்சுங்க. அதை முடித்தோடனே வந்து இவர் வந்துட்டு நான் பேண்ட்டு போய் மாற்றிட்டு ஷார்ட்ஸ் போட்டு வந்துடுறேன், நம்ம ரூமுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. ஏன்னா அடுத்து பீச்சுக்கு தானே போகிறோம். அவங்க எல்லாருமே வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க அதையும் காட்டிடுறேன். இதுதான் நம்ம ரூமுங்க, சைடில் இருக்கு பாருங்கள். அது வந்து வீடியோ காமிக்கிறேன், நான் அடுத்த ஒரு கிளிப்பில் எடுத்திருக்கேன். நல்லா இருந்துச்சு. ஏன்னா நைட் டைமில் நாங்கள் ரொம்ப நேரம் அலையில, டக்குன்னு ரூம் அங்கே தான் நியர்பையில் இருந்துச்சு அப்படின்றதுக்காக போட்டுட்டோம். ஓகேவாக தான் இருந்துச்சு. அதை முடித்த கையோடய அவரும் போய் மாற்றிட்டு வந்துட்டார். நான் கீழே உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி திருப்பி வந்து பீச்சுக்கு மேப் போட்டோம். இப்போ பீச் தான் போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் தான் தெரியும். ஆனால் வந்து வீடியோவுக்கு தெரில, நேரில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சுங்க. உங்களுக்கு அப்படியே அது ஸ்கையோடையே சேர்ந்த மாதிரி வரும். ஆனால் வானம் பார்க்குற மாதிரியே இருக்கு. ஆனால் அது வந்து கடல் தான். இதுலேருந்து நம்ம வந்து ரைட் கட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ராக் பீச் தான் போய் பார்த்தோம். அங்கே போனால் வெயில் அப்பா சொல்லவே வேணாம், சரியான வெயில் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாம் மண்டையை மூடிக்கிட்டே நடந்துகிட்டு இருந்தோம், வெயில் தாங்க முடியாமல். ஒன்றுமே இல்லை, சரி வெயிலில் போய் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சும்மா தான் உட்காண்ட்ருந்தோம். அப்புறம் தான் பார்த்தா 2 அக்காங்க வந்து ரொம்ப அழகாக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்கேட்டிங். ஆஹா, பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே டால் மாதிரி இருந்தாங்க அவங்க 2 பேரும், சொல்லவே வேணாம். அவங்கள அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இந்த சைடு பார்த்தோம். சிலைகள் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு, சரி இந்த பீச் செட் ஆகாதுமா, வா வேறு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அண்ணா சொன்னாங்க. சரி எங்கேண்ணா போகிறோம் அப்படின்னதுக்கு, பக்கத்துலேயே வந்து மெரினா இருக்குது, இது வந்து பாண்டியோட மெரினா, அங்கே போகலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அக்காங்களை மறுபடியும் அந்த அக்காங்களை விட்டு போக எனக்கு மனசே இல்லை. செமையாக ஆடிக்கிட்டே வேறு வந்தாங்களா, அப்படியே ஒரு டால் மாதிரி எல்லோரும் அவங்கள தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே பார்த்து முடிச்சுட்டு அதையும் ஒரு வீடியோ எடுத்துட்டோம். அடுத்து இந்த மெரினா பீச் கொண்டோம். அங்கே தான் லைட் ஹவுஸ் மேலே வந்து லைட்டு வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்ச லைட் ஹவுஸ் நான் இவ்வளோ கிட்டக்க பார்க்குறேன். இதெல்லாம் கில்லி படத்தோடய முடிஞ்சிருச்சு. பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பீச்சுக்கும் வந்தாச்சு. வந்தோடனே இந்த பசங்க எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணியில். எனக்கு அந்த உப்பு காற்றுக்கும் அந்த வெயிலுக்கும் உடம்பெல்லாம் அரிக்கும்னு தெரியும். நான் உஷாராயிட்டேன், ஐயையோ நான் வரலப்பா அப்படின்ட்டு நான் உட்காந்துட்டே தான் இருந்தேன். அவங்க எல்லாருமே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமாக, வாமான்ட்டு. எனக்கு நான் வரல அப்படின்ட்டு. ஏன்னா குட்டீஸில் வந்து நமக்கு குளிக்கணும், ஏன்னா இந்தளவுக்கு நமக்கு அப்போ மெச்சூர்டு இல்லை பார்த்தீங்களா. ஸோ அதனால் அந்த மெச்சூரிட்டி இல்லாத டைமில் அம்மா அப்பா வந்து நம்மளை கூப்பிடுவாங்க குளிக்கவா அப்படின்னு. ஒரு அலை வரைக்கும் தான் நம்மளை விடுவாங்க, அதை தாண்டி விட மாட்டாங்க. ரொம்ப இந்த மண்ணுக்கிட்டேயே விளையாட விடுவாங்க. அப்போ நமக்கு ஆசையாக இருக்கும், அங்கே போய் குளிக்கணும். அப்போல்லாம் விட மாட்டாங்க. இப்போ நமக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, நம்ம போய் குளிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கூடயும் நமக்கே தோணுது, ஐயோ காற்று வேறு அடிக்கும், உப்பு வேறு, உடம்பெல்லாம் அரிக்கும், வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அப்படியே சைடில் வந்து இந்த போட்டிங்க்கு அவங்க ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கங்க. அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதை முடிச்சுட்டு இந்த பசங்களாம் குளிச்சுட்டு வந்தோன்னே அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் நானும் அவரும். எடுத்து முடிச்சுட்டு அந்த பீச்சுக்கு வந்து கூப்பிட்டு போய் சும்மா காட்டுங்கப்பா அப்படின்னா கேமல்லாம் இருந்துச்சு. நேற்று வந்து அந்த ஷார்ட்ஸில் பார்த்துக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேமல் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ தான் தெரியுது இங்கே தான் கூட்டிகிட்டு வராங்கன்னு. ஏறலாமா அப்படின்ற மாதிரி வீட்டில் சொன்னாங்க. போய் பாருப்பா, ஒரு ரைடு வேணாம் அப்படின்னாங்க. ஒரு ரவுண்டுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் தாங்க, 100 மீட்டருக்குள்ளே இல்லை, 50 மீட்டர்ஸ் தான். அதுக்கு வந்து 200 என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க. இருந்தாலும் அதுவும் ஒரு மனுஷி தானேன்னு நினச்சிட்டு அது மேலே எப்படி ஏற முடியும்ன்ட்டு நாங்கள் கீழே நின்று அதை வேடிக்கை பார்த்துட்டோம். அதை முடிச்சு காமிச்சோன்னே அப்படியே சைடில் சுற்றி ஒரு வியூ எடுத்துகிட்டு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டும் அப்புறம் வந்து அரிக்கமேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது போலங்க. அங்கே வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ்னால் per பர்சன் வந்து 500 சொன்னாங்க. அது உள்ளே வந்து ஒரு மணி நேரம் ட்ராவலுங்க. ஒரு ப்ரைவேட் ஐலாண்ட் மாதிரி உங்களுக்கு இருக்கும், அதுக்குள்ளே வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லைஃப் ஜாக்கெட் கொடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு போனாங்க. நிறைய போட்டு போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருந்துச்சு. உள்ளுக்குள்ளேயே ஒரு 2-3 பிளேசஸ் இருக்கும் போல். இது வந்து நான் இதில் பார்த்தேன்னு நினைக்கிறேங்க, ராமேஸ்வரமில் வந்து அரிக்கல், அங்கே ஏதோ வேறு பேரில் அரிக்கமேடா, இங்கே அரிக்கமேடு, அங்கே அரிக்கல், ஏதோ ஒன்று சம்திங் வரும், மறந்துட்டேன். அங்கே போய் பார்த்துட்டோம். சரி அதே மாதிரி தான் இருக்கும், எதுக்கு திருப்பி 500 அப்படின்ட்டு கீழே இன்னும் நாங்கள் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டோம். கரெக்டாக ஆனால் நல்ல டைம், சன்செட் ஆகிற நேரம். அப்படியே இந்த போட்டு பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு.
எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் திரும்பினா இந்த சைடு வலையெல்லாம் வந்து அந்த அங்கே இருக்கவங்க வந்து பின்னிட்டு இருந்தாங்க, மீன் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க போட்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் அதனால் கீழே இருக்கிறத மட்டுமே எனக்கு பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம், சுற்றி இருக்கிறத மட்டும்தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஏன்னா இங்கே ஆல்ரெடி போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு. இங்கே பாண்டியில் போனதில்லை, மற்றபடி என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. போனவங்களும் சொன்னாங்க அந்தளவுக்கு ஒன்றும் இல்லைம்மா, சும்மா போகிறது தான், 500 அது 10 பேர் 15 பேர் சேர்ந்து தான் ஒரு போட் எடுப்பாங்களாமா அப்படின்னாங்க. சரி, அது இன்னொரு டைம் சான்ஸ் கிடச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டைம் வேறு ரொம்ப ஆகிடுச்சு, 6 o'clock பக்கம் ஆகிடுச்சு. இதெல்லாம் மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு, அதான் ஒன் டே முடிஞ்சிருச்சு. நம்ம தான் ரூம் செக் அவுட் பண்ணி ஆகணுங்களே. இப்போ கிளம்புனா தான் அடுத்து நம்ம ஒரு மணி நேரத்தில் நம்ம வீட்டுக்கு அங்கே போக முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போகலைங்க இதுக்கு. நீங்கள் யாராச்சும் போயிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. முடித்தோன்னே டாட்டா பை பை சொல்லிவிட்டு திருப்பி அந்த லைட் ஹவுஸ் வழியாகவே பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டோங்க. கொஞ்சம் தான், எல்லாமே பக்கத்தில் 2 kilometers 3 kilometers தான். திரும்பினோன்னு ரூம் தான் வருது. ரூம் நேம் வந்து சூர்யா இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டு அங்கே தாங்க தங்கியிருந்தோம். இது வந்து ஒரு பேலஸ் மாதிரி இருந்துச்சு. ரூம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு போனனால பயங்கரமாக ஒரு அட்டூழியம் பண்ணி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. சீட்டு ஆடுறதுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக கதையடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேறு வழி இல்லை, அங்கே தான் புக் பண்ணாங்க. நைட்டு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்றதுக்காக அங்கேயே தங்கிட்டோம். பக்கத்துலேயே ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சு. அந்த காஃபி ஷாப் போயிட்டு காஃபி வாங்கி குடிச்சிட்டோம். காலையிலேயே இந்த பசங்கள்லாம் போய் குடிச்சிருச்சு. அப்புறம் தான் சொன்னாங்க ஹாட் காஃபி. என்னடா ஹாட்டுன்னு பார்த்தா தான் தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஹாட்டின் உள்ளே போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இது 20 rupees தான் இந்த காஃபி, ஆனால் 20க்கு ஒர்த்து தான். ஒவ்வொரு கப்லையும் ஒவ்வொரு சாங்ஸோட ஒரு இது எழுதியிருந்தாங்க. எனக்கு வந்து முஸ்தஃபா எழுதியிருந்தாங்க. அதை நான் சொன்னேன் இவர்கிட்ட, இங்கே பாரு எனக்கு முஸ்தஃபா எழுதியிருக்காங்கன்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் எனக்கு எடுத்துகிட்டு இதை கொடுத்துட்டாரு. இந்த பாலே இங்கே தேரலை, பாயாசம் கேட்குதா, அதை கொடுத்தாரு. சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு முஸ்தஃபாவை அவர் கையில் மாற்றி விட்டுட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த காஃபியும். இந்த கடையில் இருக்க அந்த செவத்தில் எழுந்திருந்த ஒவ்வொரு சாங்ஸும். இங்கிட்டு திரும்பி பார்த்தா மாப்பிள்ளை வந்து பிஸ்கெட்டையும் பண்ணையும் நச்சுன்னு போட்டு நசுக்கிட்டு இருந்தான். ஃபோனை பார்த்தோன்னே வேறு குனிஞ்சிட்டான். அதுக்கப்புறம் வெக்கம் வந்துருச்சு பிள்ளைக்கு. அதை முடித்த கையோடய நாங்கள் வந்து ரூம் கொண்டோம். ஏன்னா ரூம் வாசலில் தானே, அப்படியே ரூம்க்கு ஏறி வந்துட்டோம். அடுத்து பேக்கப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் ஊருக்கு. இதே கிட்டத்தட்ட ஒரு 6:45 7 o'clock பக்கம் ஆகிடுச்சுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து மண்டே எல்லாருக்கும் ஒர்க் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, தம்பிக்கும் ஸ்கூல் போகணும். அதனால் அப்படியே செக் அவுட் பண்ணலான்னு கிளம்பியாச்சு. எங்கள் பிள்ளை வந்து வீடியோ எடுக்கிறேன்னு தெரியாமல் ரொம்ப ஸ்டைலாக நார்மலாக நடந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் பில்டப் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. வந்துட்டோங்க, கிளம்பியாச்சு. ரூம் செக் அவுட் பண்ணிட்டு டாட்டா பை பைன்னு சொல்லிவிட்டு அடுத்து ஒரு 45 minutes கூட இல்லை வந்துட்டோம். செக் போஸ்ட்டில் வேறு செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரக்கு எதனா வச்சுருக்கோமான்னு எல்லா காருமே செக் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க. முடித்த கையோடையே வந்தாச்சு. வந்தோடனே போய் ஃபஸ்ட்டு வேலையாக சாப்பிட்ணுமே. நாங்கள் தான் நைட்டு இன்னும் டின்னர் முடிக்கலேன்னு சொல்லிட்டு செஞ்சிலேயே பக்கத்தில் ஒரு வண்டி கடை இருந்துச்சு. அண்ணா கேட்டார் வண்டி கடை ஓகேவாமான்னு. அதிகப்படியாக சாப்பிட்டதே வந்து வண்டி கடை தான். அதனால் என்னன்னு சொல்லிட்டு நிப்பாட்டி ஒரு வண்டி கடையில் போய் தோசை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு கொண்டு போய் அண்ணாவையும் பாப்பாவையும் இறக்கி விட்டுட்டு டாட்டா பை பை சொல்லிவிட்டு அப்படியே நம்ம வீட்டு பக்கம் கிளம்பிடலான்னு கிளம்பிட்டேங்க. ஒரு வழியாக ஒன் டே ட்ரிப்பில் என்னால் இவ்வளோ தான் காமிக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் யாராச்சும் போயிருந்தீங்க, நான் எதனா பிளேஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்காக வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணி மறக்காமல் வந்து அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் எனக்கு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பை பாய்.